ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாட்டில் வழிப்பறி கொள்ளைகள் அதிகரித்து விட்டது என்று சொன்னதும் இடிதாங்கி முதலில் அதை நம்பவில்லை. அன்னமிட்ட வீட்டில் கண்ணக்கோள் செய்தவர்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். உப்பிட்டவர்களின் வீட்டில் துட்டு அடித்தவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வழிப்பறி கொள்ளையர்களை இடிதாங்கி இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இடிதாங்கியிடம் யாரும் பிக் பாக்கெட்டும் அடித்தது கிடையாது, வழிப்பறியும் பண்ணியது கிடையாது. கரைவேட்டி கட்டியவர்களிடம் பிக் பாக்கெட் அடிக்க முடியாது. ஏனென்றால் பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்கு. வாக்கு வங்கி எப்படி பத்திரமாக இருக்குமோ அப்படியே தான் பண வங்கியும் பத்திரமாக பதுக்கி கொண்டிருக்கும். ஆனால் பாக்கெட் மட்டும் பப்பரப்பா என்றே இருக்கு. ஏனென்றால் பொது வாழ்க்கையில் குதிப்பவர்களிடம் ஊறுகாய் வாங்க கூட நயா பைசா இருக்காது. இடிதாங்கியின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களின் பாக்கெட்டில் இடிதாங்கி மட்டும் பாஸ்போர்ட் சைஸில் போஸ் கொடுத்து சிரித்து கொண்டே இருக்கும். அதாவது தொண்டர்களின் நெஞ்சுக்கு அருகே இருந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பான். தொண்டர்களின் பாக்கெட்டில் படமாக பதுங்கும் இடிதாங்கி அவர்களின் நெஞ்சத்தில் எழுந்து சிந்தனையாக சீரிப்பாய். ஆக அதை யாரும் வழியில் வந்து அடித்து கொண்டு போக முடியாது. அப்படியே தான் வழிப்பறியும். ஆனால் இடிதாங்கி நேற்றைக்கு கூட்டம் முடிந்து ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது 2 நபர்கள் என் குறுக்கே பாய்ந்து என் தோளில் கிடந்த துண்டை வழிப்பறி செய்துவிட்டு பறந்து விட்டார். தாய் என்று கேட்டிருந்தால் அப்படியே கொடுத்து விட்டு வந்திருப்பான் இடிதாங்கி. அப்படி கேட்பது இழுக்கு என்று நினைத்து என் நெஞ்சுக்கு எதிராக நெட்ட நெடுக்கத்தியை நீட்டி கழற்று என்று மிரட்டி கழற்றி கொண்டு போய்விட்டார். பாவம், இடிதாங்கியின் உண்மையான குணம் என்னவென்று அறியாதவர் இப்படி இடிதாங்கியிடம் விளையாடி விட்டு போயிருக்கிறார். எதிர்கட்சியினருக்கு துண்டு இல்லை என்றால் மட்டுமா என்னிடம் வந்து ஆட்டை போடுகிறார்கள்? தொண்டர்கள் பலம் இல்லை என்றாலும் எனக்கு தெரியாமல் என் தொண்டர்களை பற்றி கொண்டு போய்விடுகிறார். இப்படி வழிப்பறி செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தால் நாடு என்ன ஆவது? தோளில் துண்டு இல்லாமல் மேடையிலே ஏறி உரிமினால் உங்கள் மண்டையில் ஏறுமா? என் மண்டையிலேயே ஏறாத போது உங்கள் மண்டையில் எப்படி ஏறும்? துண்டை பறிகொடுத்து விட்டு நடுத்தெருவில் துவண்டு அழுது புரண்டேன். நல்ல வேளையாக தெருவில் போன ஒரு சகோதரி தனது துப்பட்டாவை கொடையாக கொடுத்து விட்டு என் தோலை காப்பாற்று. ஆக நாட்டில் சட்டம் ஒழுங்கு காக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு என் சட்டையை கழற்றப்படுவதற்கான ஆபத்தும் இருக்கிறது என்று எச்சரிக்கை. இறுதியாக வழிப்பறி செய்பவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையான தெம்பிருந்தால் இந்த மேடையிலே ஏறி வழிப்பறி செய்ய தயாரா என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.